Happy morning, students. Today I am going to take class about maintenance of pregnancy, கருப்ப பராமரிப்பு and embryonic development, கரு வளர்ச்சி. The inner cell mass in the blastula is differentiated into epiblast and hypoblast immediately after implantation. கரு பதிதல் நிகழ்ந்தவுடன் ஓரடுக்கு கருக்கோளத்தின் பிளாஸ்டுலா உட்புறமுள்ள அகசெல் திறன் அது என்ன செய்ய எபிப்ளாஸ்ட் அண்ட் ஹைப்போபிளாஸ்ட் இரு அடுக்காக பிரியுது. அதில் த ஹைப்போபிளாஸ்ட் இஸ் த எம்ப்ரியானிக் எண்டோடோம் அண்ட் தி எபிப்ளாஸ்ட் இஸ் த எக்டோடோம். இதில் ஹைப்போபிளாஸ்ட் கருவோட அக அடுக்காக செயல்படுது. எபிப்ளாஸ்ட் அப்படின்னு சொல்கிறது புற அடுக்காக செயல்படுது. த செல்ஸ் ரிமைனிங் இன் பிட்வீன் த எபிப்ளாஸ்ட் அண்ட் த எண்டோடோம் ஃப்ரம் த மீசோடோம். மீதமுள்ள செல்கள் இவ்வடுக்குகளுக்கு இடையில் அமர்ந்து நடு அடுக்காக மாறுது. இப்போ உன்னோட மைண்டில் என்ன இருக்கணும்? ஹைப்போபிளாஸ்ட் அப்படின்னு சொல்கிறது எண்டோடோம், எபிப்ளாஸ்ட் அப்படின்னு சொல்கிறது எக்டோடோம். இந்த செல்ஸ் ரிமைனிங் எபிப்ளாஸ்ட்டுக்கும் ஹைப்போபிளாஸ்ட்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த ரிமைனிங் செல்ஸ் என்ன சொல்கிறோம்? நடு அடுக்கு மீசோடோம் அப்படின்னு இருக்கணும். Thus the transformation of the blastocyst into a gastrula with the primary germ layers by the movement of the blastomere is called gastrulation. இந்த கருக்கோள செல்கள் நகர்ந்து மூளை இனச்செல் அடுக்காக உருவாகுது. மூளை இனச்செல் அடுக்குன்னு என்ன சொல்கிறோம்? பிரைமரி ஜெர்ம் லேயர்ஸாக உருவாகுது. இதனோட முடிவில் ஓரடுக்கு கருக்கோளம் அந்த ஓரடுக்கு சிங்கிள் பிளாஸ்டில் எப்படி மாறுது? ஸோ மூவடுக்கு கருக்கோளமாக மாறக்கூடிய நிகழ்ச்சியை தான் மூவடுக்கு கருக்கோளமாக்கம் அப்படின்னு சொல்கிறோம், கேஸ்ட்ருலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். Each germ layers give rise to specific tissues, organs and organ system during organogenesis. ஒவ்வொரு மூளை இனச்செல்லும் மூளை இனச்செல் அடுக்கிலிருந்து அதுக்கே உரிய திசுக்கள், ஆர்கன் உறுப்புகள், ஆர்கன் சிஸ்டம் உறுப்பு மண்டலங்கள் ஆகிய ஆர்கனோஜெனிசிஸ் மூலம் உருவாகுது. சார்ந்த உருப்பாக்க நிகழ்வின் மூலம் அப்படின்னு சொல்லுவோம். The extra embryonic membranes, namely the amnion, yolk sac, allantois and chorion. That's very important question. Protect the embryo from and desiccations, mechanical shock and help in the absorption of nutrients and exchange of gases. அந்த கருசூல் இந்த புறப்படலங்கள் இருக்கு இல்லையா? ஸோ அது ஆம்னியான், கோரியான், அலன்டாயிஸ் அண்ட் யாக்ஸா கரு உணவு பை இதெல்லாம் வளர்க்கரு உலர்ந்து போகாமல் பாதுகாக்குது. மெக்கானிக்கல் சாக் இயற்கை அதிர்வு தாங்குதலாகவும், இன்னொன்று அப்சார்ப்ஷன் ஆஃப் நியூட்ரியன்ஸ் ஊட்டச்சத்து பொருட்களை உறிஞ்சுதல், அதுக்கப்புறம் வாயு பரிமாற்றம் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ் ஆகிய செயல்களை செய்கின்றன. இந்த ஆம்னியான் இஸ் அ டபுள் லேயர் translucent membrane filled with the amniotic fluid. அந்த ஆம்னியான் இரட்டை அடுக்குகளாலான ஒளி ஊடுருவும் சவ்வினை கொண்ட ஆம்னியாட்டிக் திரவத்தால் நிரப்பப்பட்டு காணப்படுது. ஓகே, டபுள் லேயர் இரட்டை அடுக்கலானது, டிரான்ஸ்லுசன்ட் மெம்பரைன் ஒளி ஊடுருவும் சவ்வு இருக்கு. ஸோ இது என்ன சொல்ல? ஆம்னியாட்டிக் திரவத்தால் நிரப்பப்பட்டிருக்கு. இட் ப்ரொவைட்ஸ் அ பயான் என்விரான்மெண்ட் டு ப்ரொடெக்ட் த டெவலப்பிங் எம்ப்ரியோ ஃப்ரம் இன்ஜுரி, regulate the temperature of the fetus and provides a medium in which the fetus can move. இதில் வளர்கருவுக்கு ஒரு மிதமான சூழலை தந்து அதை காயங்கள்லேருந்து இன்ஜுரியிலேருந்து பாதுகாக்குது. மேலும் அந்த கரு நகர்வதற்கு ஒரு ஊடகத்தை அழித்து அதுக்கு தேவையான வெப்பநிலையை சீராக பராமரிக்கக்கூடிய பணியையும் செய்யுது. The yolk sac forms a part of the gut and is the source of the earliest blood cells and blood vessel. yolk sac yolk sacனா கரு உணவு பை. இந்த கரு உணவு பையானது வளர்கருவோட உணவு பாதையின் ஒரு பகுதியை உருவாக்குவதுடன் ஆரம்ப நிலை இரத்த செல்களும் blood cells இரத்த செல்களுக்கும் இரத்த குழாய்களுக்கும் மூலாதாரமாகவும் விளங்குது. blood cells and blood vessels. The allantois form a small out pocketing the embryonic tissues and the caudal end of the yolk sac. கரு உணவு பையோட வால் முனைப்பகுதியில் கரு திசுக்களான ஒரு சிறிய வெளி பிதுக்கத்தை இந்த அலன்டாய்ஸ் உருவாக்குது. ஸ்மால் அவுட் பாக்கெட்டிங். இட் இஸ் அ ஸ்ட்ரக்சரல் பேஸ் ஃபார் த umbilical cord that links the embryos to the placenta and ultimately it becomes part of urinary bladder. அந்த தொப்பில் கொடி umbilical cordல அடிப்படை அமைப்பான இந்த ஆலன்டாய்ஸ்
அந்த கருவை தாய்சேய் இணைப்பு திசுவோடு இணைப்பதுடன் இறுதியில் சிறுநீர் பையின் ஒரு பகுதியாகவும் மாறுது. The chorion is the outermost membrane which includes the embryo and all other membranes and also helps in the formation of the placenta. கருச்சூல் படலத்தில் வெளிப்படலம் கோரியான். இது தாய் இணைப்பு திசையை உருவாக்குதல் மற்றும் மற்ற கருச்சூல் படலங்களையும் கருவையும் மொத்தமாக சூழ்ந்து பாதுகாப்பது போன்ற பணிகளை செய்யுது. நெக்ஸ்ட் லைன். The trophoblast cells in the blastocyst send out several finger-like projections. That's very important. Finger-like projections called chorionic villi. The carrying fetus blood and are surrounded by the sinuses that contain maternal blood. அந்த கருக்கோளத்தில் ட்ரோபோபிளாஸ்ட் செல் கோரியானிக் வில்லை எனப்படும் பல விரல் போன்ற நீட்சியை உருவாக்குது. இந்த நீட்சி கருவுக்கு தேவையான ரத்தத்தை எடுத்து செல்லுது. இதை சுற்றிலும் தாயினோட ரத்தம் நிரம்பிய குழிகள் காணப்படுது. The chorionic villi and the uterine tissues form the disc-shaped placenta. இந்த கோரியானிக் வில்லையும் இந்த கருப்ப திசைக்கோளும் இணைந்து தட்டு வடிவ disc-shaped தாய்சேய் இணைப்பு திசுவை உருவாக்குது. Placenta is the temporary endocrine organ formed during pregnancy and it's connect the fetus to the uterine wall through the umbilical cord. இந்த தாய்சேய் இணைப்பு திசு அந்த கர்ப்ப காலத்தில் டெம்பரவரி எண்டோக்ரைன் ஆர்கனா தற்காலிகமாக உருவாக்கப்படும் நாளமில்லா சுரப்பிகளாகவும் மேலும் தொப்புள் கொடி மூளை என்ன பண்ணுது கருப்பை சுவருடன் யுட்டேரியன் வாலுடன் என்ன பண்ணுது இணைக்குது. It is the organ by which the nutritive, respiratory and excretory functions are fulfilled. கருப்பை சுவருடன் இணைச்சு நியூட்ரேட்டிவ் உணவூட்டம், ரெஸ்பிரேட்டரி சுவாசம், எக்ஸ்கிரேட்டரி கழிவு நீக்கம் போன்ற செயல்களை செய்யும் உறுப்பாகவும் செயல்படுது. The embryo's heart develops during the 4th week of pregnancy and circulates blood through the umbilical cord and placenta as well as through its own tissues. கர்ப்பத்தோட 4வது வாரத்தில் கருவில் உருவாகும் இதயம், இரத்த தொப்புள் கொடி, தாய்சேய் இணைப்பு திசு மற்றும் தனது சொந்த திசுக்கள் ஆகிய பகுதிகளுக்கும் அனுப்புது அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் லைன். The primary germ layer serves as the primitive tissues from which all body organs develops. The ectoderm gives rise to the central nervous system, brain and spinal cord. Primary germ layers அந்த மூளை இணைச்சல் அடுக்குகளில் ஆதி திசுக்களான அந்த ப்ரிமிட்டிவ் திசு செயல்பட்டு அனைத்து உடல் உறுப்புகளையும் உருவாக்குது. எக்டோடோம்லேருந்து என்ன உருவாகுது? ஸோ மைய நரம்பு மண்டலம், ஓகே, சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், பிரைன் அண்ட் ஸ்பைனல் கார்ட், மூளை மற்றும் தண்டுவடம். Peripheral nervous system, epidermis and its derivatives and mammary glands, the connective tissues, cartilage, bone muscles, organs of urinogenital system, kidney, ureter and gonads arise from the mesoderm. The peripheral nervous system புற அமைவு நரம்பு மண்டலம், எபிடெர்மிஸின் அது வழித்தோன்றல் பகுதிகள், டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், மற்றும் மார்பக சுரப்பிகள், மாமரி கிளான்ஸ் ஆகியவற்றை உருவாக்குது. மீசோடோம் நடு அடுக்கிலிருந்து இணைப்பு திசு, குருத்தெலும்பு, கார்டிலேஜ் அண்ட் எலும்பு தசைகள், சிறுநீரக இனப்பெருக்க உறுப்புகள் ஆகியவை உருவாகின்றன. The endodermal derivatives or epithelium of gastrointestinal and respiratory tract, liver, pancreas, thyroid and parathyroid ஆக அடுக்கிலிருந்து இறப்பை சிறுகுடல், கேஸ்ட்ரோஇன்டெஸ்டியல் பாதை மற்றும் சுவாச பாதையில் எபித்தீலியம், கல்லீரல், லிவர், பாங்க்ரியாஸ் கணையம், தைராய்டு அண்ட் பாராதைராய்டு உறுப்புகள் உருவாகின்றன. நெக்ஸ்ட், the human pregnancy lasts for about 280 days or 40 weeks and is called gestation period. It can be divided for convenience into 3 trimesters of 3 months each. The first trimester is the main period of organogenesis. That's very important. The body organs, namely as heart, limbs, lungs, liver, external genital organs are well developed. மனிதர்களில் கரு வளர்ச்சி காலம் அப்படின்னு சொல்கிறது 280 நாட்கள், 280 days.
அல்லது 40 வாரங்கள். இந்த காலகட்டத்தை வந்து கர்ப்ப காலம், ஜெஸ்டேஷன் பீரியட் அப்படின்னு சொல்கிறோம். இதை நம்ம வசதிக்கேற்ப ஒரு பருவத்திற்கு 3 மாதங்கள் வீதம் முப்பருவங்களாக பிரிக்கிறோம். அதில் ஃபர்ஸ்ட் ட்ரைமிஸ்டர் முதல் முப்பருவம், அது உறுப்பு உருவாக்க, அந்த உறுப்புகள் ஆர்கன் டெவலப் ஆகக்கூடிய முக்கிய காலம் தான் என்ன சொல்கிறோம், ஃபர்ஸ்ட் ட்ரைமிஸ்டரை சொல்கிறோம். இந்த ஃபர்ஸ்ட் ட்ரைமிஸ்டரில் தான் இதயம், கை, கால்கள், நுரையீரல்கள், கல்லீரல்கள் மற்றும் புற இனப்பெருக்க உறுப்புகள் போன்ற முக்கிய உறுப்புகள் வந்து இந்த பருவத்தில் தோன்றுது. பை த எண்ட் ஆஃப் செகண்ட் ட்ரைமிஸ்டர் த ஃபேஸ் இஸ் வெல் ஃபார்ம் வித் ஃபீச்சர்ஸ் ஐலிட்ஸ், ஐலாஷஸ், ஐ பிளிங்க், body is covered with fine hairs, muscle tissues develops and bone becomes harder. இந்த இரண்டாம் முப்பருவத்தின் முடிவில் அந்த முகம் நன்கு உருவாகுது. முகத்தில் உள்ள பண்புகளான ஐலிட்ஸ் கண்ணிமை, அந்த ஐலாஷ் கண்ணிமை முடி, ஐபிளிக்ஸ் அந்த கண் இமைதல் போன்றவை நன்கு வளர்ச்சி அடையுது. உடல் பகுதியில் மெல்லிய மயிர்களால் ஃபைன் ஹேர்ஸ்னால மயிரிழைகளால் மூடப்பட்டுள்ளது. தசை திசு வந்து வளர்ச்சி அடையுது, மசில் திசுஸ் வந்து டெவலப் ஆகுது. எலும்புகள் என்ன ஆகுது, ஸோ ஹார்டரா, எலும்புகள் கடினமாகுது. இந்த ஃபீட்டஸ் இஸ் ஃபுல்லி டெவலப் and is ready for delivery by the end of 9 months. தேர்ட் ட்ரைமிஸ்டர் மூன்றாம் பருவ முடிவில் முழு வளர்ச்சியடைந்த கரு மகப்பேருக்கு தயாராக இருக்கிறத நம்ம சொல்கிறோம். டூரிங் ப்ரெக்னன்சி the placenta acts as a temporary endocrine glands and produce a large quantities of human, that is very important, hormones, human and chorionic gonadotrophin HCG, human chorionic somatomamotrophin HCS, or human placental lactogen HPL, estrogen and progesterone, which are essential for the normal pregnancy. கர்ப்ப காலத்தில் தாய்சேய் இணைப்பு திசு வந்து தற்காலிக நாளமில்லா சுரப்பியாக செயல்படுது. மனித கோர்னியாக் அந்த கொனடோட்ரோஃபின் ஹார்மோன்ஸ், மனித கோர்னியாக் மேமோட்ரோஃபின் அல்லது மனித பிளாசென்டல் லாக்டோஜன், ப்ரோஜெஸ்டான், ஈஸ்ட்ரோஜன் இதெல்லாம் வந்து கரு வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் வாய்ந்த பல ஹார்மோன்களை உற்பத்தி செய்து. ஹார்மோன்ஸ் கால் ரிலாக்சின் இஸ் ஆல்சோ செக்ரீட்டட் டூரிங் த லேட்டர் ஃபேஸ் ஆஃப் ப்ரெக்னன்சி which help in the relaxation of the pelvic ligaments at the time of pastration. கர்ப்ப காலத்தில் இறுதி கட்டத்தில், அதாவது குழந்தை பிறக்கிற தருவாய், அந்த குழந்தை பிறப்பின் போது சுரக்கும் ரிலாக்ஸின் ஹார்மோன் வந்து இடுப்பு பகுதியில் எலும்பு பிணைப்பு நார்கள் என்ன பண்ணுது, தளர்வடைய செய்து குழந்தை பிறத்தில் என்ன பண்ணுது, எளிமையாக்குகிறது அப்படின்னு சொல்கிறோம். It should be noted that HCG, HPL and relaxin are produced only during pregnancy. That is very important, competitive questions கூட. HCG, HPL மற்றும் relaxin என்ற ஹார்மோன் வந்து எப்போ மட்டும்தான் உற்பத்தி செய்யப்படுது, கர்ப்ப காலங்களில் மட்டும்தான், ப்ரெக்னன்சி டயத்தில் மட்டும்தான் உற்பத்தி செய்கின்றன அப்படின்னு சொல்கிறது குறிப்பிடத்தக்கது. In addition, during pregnancy, the level of other hormones like estrogen and progesterone, cortisol, prolactin, thyroxine, etc. is increased several folds in the maternal blood. மேலும் கர்ப்ப காலத்தில் இந்த இதர ஹார்மோனான ஈஸ்ட்ரோஜன், ப்ரோஜெஸ்டான், கார்டிசோல், ப்ரோலாக்டின், தைராக்சின் இதெல்லாம் வந்து தாயின் ரத்தத்தில் பல மடங்கு என்ன பண்ணுது, அது இருக்கிற அளவை காட்டிலும் அதிகரிக்குது. These hormones are essential for the supporting of fetal growth. இந்த கரு வளர்ச்சியை ஊக்குவிக்கிறதுல இந்த ஹார்மோன் வந்து முக்கிய பங்காற்றுது அப்படின்னு சொல்கிறோம். A female uterus is normally about 3 inches long and 2 inches wide but can expand 20 times during pregnancy. பெண்களோட கருப்பையை பொதுவாக 3 அங்குல நீளமும் 2 அங்குல அகலமும் கொண்டது தான். ஆனால் கர்ப்ப காலங்களில் வந்து இந்த கருப்பை வந்து 20 மடங்கு என்ன ஆகுது, இருக்கிற அளவை காட்டிலும் பெரிதாகுது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த சார்ட்டை பாருங்கள். இந்த சார்ட் என்னதுன்னா ஸ்டேஜஸ் ஆஃப் ஃபீட்டல் டெவலப்மெண்ட், கரு வளர்நிலைகள். ஸோ எதுலேருந்து 4 வீக்ஸில் ஸ்டார்ட் ஆகி 40 வீக்ஸ் இருக்குது இல்லையா, அதை 40 வீக்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்கோம். இந்த ஒவ்வொரு வீக்ஸில் என்னென்ன டெவலப் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது 4 வீக்ஸ். 4 வீக்ஸ் பார்த்தோன்னா ஃபார்மேஷன் ஆஃப் ஃபோர்ஹெட், மிட்ஹெட், கைன்ஹெட், ஹார்ட் ஸ்டார்ட்ஸ் ஃபங்க்ஷனிங், ஃபோர்பிரைன் இஸ் மோர் ப்ராமினன்ட், அப்பர் லிம்ஸ் அப்பியர் எஸ் அ பெடல் ஷேப் பட்ஸ். இதில் வந்து பார்த்தோன்னா 4வது வாரம் 4th வீக்ஸில் முன் சிறுகுடல், நடுகுடல் அண்ட் பின் சிறுகுடல் அது வந்து உருவாகுது. இதயம் வந்து என்ன ஆகுதுன்னா செயல்பட தொடங்குது. முன்மூளை தெளிவாக காணப்படுது.
அதில் வந்து துடுப்பு வடிவ முட்டுகளால் முன்னங்கைகள் வந்து காணப்படுது அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் 8th வீக்ஸ் 8வது வாரம். Limbs and digits fully formed, movements start taking place, neck appears between head and thorax, external genitalia show sex differentiation. அந்த 8வது வாரத்தில் கை காலில் என்ன ஆகிடுது, கை கால் விரல்கள் இதெல்லாம் முழுமையாக உருவாயிடுது. அசைவுகள் அப்படியே குழந்தை அப்படின்னா அது அப்படியே அசைய ஆரம்பிக்குது, அசைவுகள் துவங்குது. தலைக்கும் மார்பு பகுதிக்கு இடையில் கழுத்து உருவாகுது. புற இனப்பெருக்க உறுப்புகள் ஆண் பெண் வேறுபாட்டை என்ன பண்ணுது, உணர்த்துது. நெக்ஸ்ட் 12th வீக்ஸ். 12th வீக்ஸ் 12வது வாரம். The eyes and ears are well defined. The ossifications of long bones are seen. Urine formation begins. கண்களும் காதுகளும் என்ன ஆகுது, தெளிவாக காணப்படுது. நீண்ட எலும்புகள் கால்சிய படிவங்கள் வந்து தெரிகின்றன. அங்கே என்ன சிறுநீர் உருவாக்கம் தொடங்குது. எந்த இதில் 12th வீக்ஸில். நெக்ஸ்ட் 16 வீக்ஸ். 16 வந்து 16வது வாரம். லோயர் லிம்ஸ் ரீச் ஃபைனல் டெவலப்மெண்ட், மூமெண்ட்ஸ் ஆர் சீன். கால்களில் இறுதி வளர்ச்சி நிலையை அடையுது. அசைவுகள் என்ன ஆகுது, நல்லா தெளிவாக தெரிய ஆரம்பிக்குது. நெக்ஸ்ட் 20 வீக்ஸ் 20 வாரம். The length of fetus increased, hair on the head, eyebrows, skin becomes covered by sebaceous gland. 20வது வாரத்தில் என்ன ஆகுது, அந்த ஃபீட்டஸ் கருவோட நீளம் வந்து என்ன ஆகுது, அதிகரிக்குது. தலையிலும் கண்ணு மேலும் முடி நல்லா காணப்படுது. தோல் என்ன ஆகுது, எண்ணெய் சுவைப்பைகள் வந்து அதிகரிக்கின்றன. நெக்ஸ்ட் 24 வீக்ஸ். The lungs are well developed, rapid eye movements begin, fetus starts gaining weight. இதில் என்ன ஆகுது அப்படின்னா 24 வீக்ஸ். 24 வீக்ஸில் 24வது வாரத்தில் நுரையீரல்கள் வந்து நன்கு வளர்ச்சி அடைகின்றன. துரித கண் அசைவுகள் தொடங்குது. அந்த வளர்கருவோட எடையும் என்ன ஆகுது, அப்படியே கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகுது, அதிகரிக்க தொடங்குது. நெக்ஸ்ட் 28வது வாரம். 28வது வாரத்தில் இம்யூன் சிஸ்டம் ஸ்டார்ட்ஸ் டெவலப்பிங், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் டெவலப், ரெட்டினா இஸ் வெல் டெவலப்ட். அந்த நோய் எதிர்ப்பு மண்டலம் இம்யூன் சிஸ்டம் என்ன ஆகுது, நல்லா வளர தொடங்குது. மத்திய நரம்பு மண்டலமும் வளர்ச்சி அடையுது. கண்ணோட விழித்திரை வந்து நன்கு வளர்ச்சி அடையுது. எத்தனாவது வாரத்தில், 28வது வாரத்தில். நெக்ஸ்ட் 32 வீக்ஸ். 32 வீக்ஸ். The body weight increased rapidly, skin is smooth due to the deposition of and subcutaneous fat. ஓகே, 32 வீக்ஸ் 32வது வாரத்தில் என்ன ஆகுது, உடல் எடை வந்து விரைவாக அதிகரிக்குது. தோலுக்கு அடியில் வந்து கொழுப்பு படிவதால் தோல் என்ன ஆகுது, மிருதுவாகுது. நெக்ஸ்ட் 36 வீக்ஸ். blood vessels are completely developed baby, its position into pelvic in head down position. இங்கே 36வது வாரத்தில் இரத்த நாளங்கள் முழுமையாக வளர்ச்சி அடையுது. குழந்தை வந்து தாயின் இடுப்பு பகுதியில் தலைகீழா அப்படியே கீழே இறங்குறதுக்கு தலைகீழ் நிலையை அடையுது. ஸோ ஃபைனல் நம்ம எங்கே பண்ணுறோம், ஸோ 40 வீக்ஸ். 40 வீக்ஸில் பேபி இஸ் ஃபுல்லி ஃபார்ம், ரெடி டு பி பார்ன் ஆன் எனி டே. 40 வாரத்தில் குழந்தை முழுவதுமாக வளர்ச்சிட்டு குழந்தை பிறப்பதற்கு தயார் நிலையில் என்ன ஆகுது இருக்குது. இதுதான் வந்து ஸ்டேஜ் ஆஃப் ஃபீட்டல் டெவலப்மெண்ட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், I will meet next video. Thank you.